ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1724வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 12வது மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டியிருக்கிறார். அவருக்கே மகிமை, துதி, கன, புகழ் உண்டாவதாக. தொடர்ந்து நீங்கள் இந்த காலை மன்னா ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், வரப்போகிற 25ஆம் தேதி எல்லா சபைகளிலும் கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிற ஆராதனை நடைபெறும். அந்த ஆராதனைக்கு இரட்சிக்கப்படாத நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள் சபைக்கு வரும்படியாக நாம் அவர்களை ஆயத்தைப்படுத்தும்படியாக ஜெபிப்போம். அந்த நாட்களிலே இயேசு அவர்கள் உள்ளத்தில் பிறப்பதற்காக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 3 யோவான் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த 3 யோவானானது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக எழுதப்பட்ட ஒரு கடிதமாய் காணப்படுகிறது. எப்படி ஒரு நண்பருக்கு இன்னொரு நண்பர் கடிதம் எழுதுவாரோ அதே போல காணப்படுகிறது. காய்வு, இந்த காய்வு நல்ல குணங்களால் நிறைந்தவராய் காணப்படுகிறார். இந்த காய்வை குறித்து உண்மையான சாட்சி என்ன சாட்சி தெரியுமா? சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி சொன்னபோது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இன்றைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, சபைக்கு ஒழுங்காக செல்லுவாங்க, ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தெல்லாம் உண்மையாக செய்வாங்க. ஆனால் சத்தியத்தில் நடக்காங்களா? அதான் முக்கியம். ஆனால் அந்த காய்வு சத்தியத்தில் நடந்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இந்த காய்வை குறித்து உண்மையான சாட்சி சபையில் சொல்லப்பட்டு இருக்கிறது. சபையில் காயினுடைய உண்மையை பற்றி பேசுனாங்களாம். இன்றைக்கி நம்முடைய உண்மையை பற்றி நம்ம சபைகளில் பேசுகிறாங்களா? இந்த பிரதரா, இந்த சிஸ்டரா, இவங்க நல்ல உண்மையாக இருப்பாங்க ஆண்டவருக்கு, அப்படி சொல்கிற அளவுக்கு நம்மளை பற்றி சாட்சி இருக்கணும். இந்த காயுடைய சாட்சி அப்படியாக இருந்தது. அன்பாக இருந்திருக்கிறார். சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்ய வேண்டியதை உண்மையாக செஞ்சுருக்கிறார். இன்றைக்கி நம்மள்கிட்ட ஒரு காரியத்தில் பணத்தை கொடுத்து செய்யுங்கன்னு சொன்னால் சிலர் எப்படின்னா தனக்கும் எடுத்துக்கிடுவாங்க, தேவையில்லாத காரியத்தை செஞ்சுட்டு அதையும் கணக்கு சேர்த்துக்கிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியவர்களுக்கு உண்மையாக செய்யணும். கர்த்தர் நம்பி நம்மள்கிட்ட செய்ய சொல்லி கொஞ்சம் பணங்களை, பொருட்களை தரார்னா எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தர் பார்க்கிறார், அவர் அவளை கண்டு கொண்டு இருக்கிறார் என்ற உணர்வோடு செய்ய வேண்டியவர்களுக்கு உண்மையாக செய்யணும். இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறோம்? உண்மையாக செய்கிறோமா? அந்நியருக்கு செய்கிறோமா? சகோதரருக்கு செய்கிறோமா? இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் உங்களுக்கு செய்ய சொல்வதற்காக கர்த்தரே சில ஆட்களுக்கு பணத்தை கொடுத்து உங்கள் கைக்கு வரும்படி செய்வார். ஆனால் செய்ய வேண்டியதை உண்மையாக செய்யணும். அதுதான் பெரிய சாட்சி. காயுவை பற்றி சபையில் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. உண்மையை குறித்து அன்புள்ளவராக இருந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட உண்மையில் நம்ம நடக்கணும். மற்றவங்களை நேசிக்கிற அளவுக்கு நம்முடைய குணங்கள் மாறணும். இன்றைக்கி அநேகருடைய குணநலங்கள்லாம் மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்குற நீங்கள் சத்தியத்தில் உண்மையாக நடப்போம். அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை காரியங்களே மாறுதலாய் நிச்சயம் காணப்படும். எனவே இன்றைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் சத்தியத்தின் பாதையில் நடக்க உதவி செய்யுங்க. என்னுடைய பேச்சு, என்னுடைய சிந்தனை, நீர் எனக்கு தந்த இந்த பணங்களை உண்மையாக நான் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி காயுடைய வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒவ்வொரு விசுவாசிகளுக்கான முன்மாதிரியான பாடம். எனவே நீங்கள் இந்த அதிகாரத்தை ஒரு முறை வாசிங்க. நிச்சயம் காயுக்குள்ளே இருந்த அந்த உண்மையான சுபாவங்கள், நற்குணங்கள், அன்பு, செய்ய வேண்டியதை உண்மையாக செய்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். காயுனுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் அன்புள்ளவர்களாக இருக்க, நற்குணங்களாக நிலைத்திருக்க, ஆண்டவரே எங்களுடைய அன்பை உண்மையாக காண்பிக்க, சகோதரருக்கு மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை உண்மையாக செய்ய, சத்தியத்தில் நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து உங்கள் கிருபை இந்த நாளில் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.
ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தியினுடைய சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.